ஆண்டுகளோடு இருப்பதாக. தூய மத்தியில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன்களை கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தார். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமில் யூதாவின் ஆட்சியின் மையங்களில் சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயிரம் ஆள்பவர் ஒருவர் உன்னில் இருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்ணில் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்ணில் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மத்தியா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையால் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேடைகளை திறந்து பொன்னும் சாம்பிரானும் வெள்ளை கோலமும் காணிக்கையாக கொடுப்பார்கள். ஏரோதுடன் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் விசாரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்பார்ந்தவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்து மகிழ்கின்றோம். எல்லாரும் கரம் கட்டி இறைவனுக்கு நன்றியை சொல்லுவோம். ஏன் யூதர்களுக்கு மட்டுமே ஆட்சி, யூதர்களுக்கு மட்டுமே மீட்பர், யூதர்களுக்கு மட்டுமே எருசலேம். புறவினத்தார் என்று ஒதுக்கப்பட்ட கீழ்திசை ஞானிகள் மூவர் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். மீட்பு எங்களுக்கும் உரியது என்று விண்ணிலே கண்டோம். இதோ உம்முடைய அரசு ஆட்சியிலே ஒரு ஆண் மகவு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அரசர் பிறந்திருக்கிறார், ஆகவே வணங்க வந்திருக்கிறோம். 3 ஞானிகளுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய ஒரு
கதையுண்டு. டோனி டி மெல்லோ ஒரு பக்தி நிறைந்த இறை பற்றாளன் ஒருவர் இருக்கிறார். தினம் நம்மள ஒரு சிலர் டெய்லியும் தினமும் ஆலயம் வந்து ஆண்டவரை தரிசித்து செல்வது உண்டு அல்லவா? அது போல இந்த பக்தன் இறை பற்றாளன் ஆண்டவரை வணங்கி கொண்டு இருக்கிறான், ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், இறைவனோடு மனம் உருகி மனதிலே நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த கடவுளானவர் அவன் முன் தரிசனம் காட்டுகிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். கடவுளை கண்ட உடனே அவரோடு சென்று நெடுஞ்சான் கிடையாக கீழே வணங்கி ஆண்டவனை ஆராதித்து நன்றி செலுத்துகிறார். அடுத்தது பாருங்க, கடவுள் வந்து நிக்கிறத பார்த்த ஒரே ஆச்சரியம். கடவுளை சொல்லுங்க, நான் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன விருப்பமானதை நான் நிறைவேற்ற வேண்டும். ரொம்ப தொலைவா இருந்து வந்திருக்கீங்க, இந்த பாவியையும் நினைச்சிருக்கிறீங்க அப்படின்னு அந்த பக்தன் கடவுளை பார்த்த வேகத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பொழுது கடவுள் சொல்றாரு, யார் யாருக்கெல்லாம் ஃபுட்பால் பிடிக்கும், கால்பந்து, குழந்தைங்க ஃபுட்பால், நல்லது, வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கால்பந்து நடைபெறும் இடத்திற்கு என்ன பக்தா கூட்டிட்டு போவியா அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. அப்பொழுது அந்த பக்தனானவன் வாங்க போவான், பக்கத்துல ஒரு ஸ்டேடியம் இருக்கு, கால்பந்து ஆட்ட திடல் இருக்கு, அங்கே உங்களை அழைத்து போகிறேன் என்று கடவுளை அழைத்து சொல்லுகிறான். அங்கே யார் யாருக்கு போட்டி நடத்த தெரியுமா? ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், இன்னொரு பக்கம் சீக்கியர்கள். இந்த இரண்டு அணிகளுக்கும் கால்பந்து போட்டி நடைபெறுகிறது. பொய்யாரமாக கடவுளும் அந்த பக்தனும் மக்களும் அந்த அரங்கிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரே கோரகமாக ஆரவாரத்தோடு அற்புதமாக அந்த விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை பாருங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு கோல் போட்டாங்க. உடனே அந்த மக்களும் கடவுள் முதல் கொண்டு தன்னுடைய தொப்பியை கழுவிட்டு பாப்பமில்ல, ஏதாவது ஒண்ணு ஒரு மகிழ்ச்சி அப்படியே சுத்துவோம் இல்லைங்களா? அது போல தொப்பி மேல தூக்கி போட்டுட்டு அவர் மகிழ்ச்சியா ஆரவரைக்கிறார். அன்புக்குரியவர்களை பாருங்க, இந்த பக்தன் பாக்குறாங்க, ஒருவேளை கடவுள் கிறிஸ்தவனா இருக்கும். நேரம் சொல்ல சொல்ல எதிரணி இன்னொரு கோலை போட்டுறாங்க. ஆப்போசிட் ஏற்கனவே ஒரு கோல் போட்டுருக்காங்க, யாரது? கிறிஸ்தவர்கள். இப்ப கோல் போட்டது யாரு? சீக்கியர்கள். அதற்கும் அந்த கடவுள் எழுந்து தன்னுடைய தொப்பியை கழுத்திட்டு மகிழ்ச்சி ஆரவரப்படுத்துகிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன அது? கிறிஸ்தவன் கோல் போட்டா கிறிஸ்தவ கடவுள் நினைச்சேன், ஆனா இவர் என்ன சீக்கியர்கள் கோல் போட்ட உடனே அவங்களுக்கும் கையை தட்டி ஆரவரப்படுத்தவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துறாரு. கேட்டுருவோமே அப்படின்னு அந்த கடவுளை, கடவுளை நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கலாங்களா? நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்? கிறிஸ்தவரா இல்ல சீக்கியரா, இந்துவா, இஸ்லாமியரா, ஜெயினிசமா, புத்திசமா என்று அந்த பக்தனானவர் அடித்துக் கொண்டே கேள்வி கேட்கிறார். இப்பொழுது கடவுள் சொல்றாரு, மதம் யாருக்கு பிடிக்கும்? யானைக்கு தான் பிடிக்கும். பிடிச்சா அது என்ன ஆகும்? அது இருக்கிற இடமெல்லாம் அழிக்கும். அவ்வளவுதானே மதம் இறங்குறவர்கள். எனக்கு எந்த மதமும் ஏறல, எந்த மதமும் பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? மனிதம். புனிதனுக்கான மீட்பனை நான் இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறேன். நீ கண்டு கொண்டாயா? என்னுடைய தரிசனத்தை கண்டாயா என்பதற்காகத்தான் வந்தேன். நான் அனைத்து உலகிற்கும் ஆண்டவன், பொதுவானவன். இந்த வீட்டுக்கு மட்டும்தான், அந்த ஊருக்கு மட்டும்தான், அந்த சாதிக்கு மட்டும்தான், இல்ல அந்த நாட்டுக்கு மட்டும்தான் என்று நான் தாரை வார்த்து கொடுக்கவில்லை. மாறாக அனைவருக்குமான கடவுள், அனைவரையும் நான் படைத்தளித்திருக்கிறேன். இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் எனக்கு சொந்தமானது. ஆகவே பக்தா, இப்பயாவது புரிஞ்சுக்க, நான் ஒரு சொந்த ஒருத்தருக்கு மட்டும் ஆகல,
உலகிற்கே இறைவன் கடவுள் என்று அந்த பக்தனுக்கு சொல்லுகிறார். அதனாலதான் கடவுள் பாருங்க, விண்ணினை வானில் தோன்ற செய்து மன்னக மாந்தர்களுக்கெல்லாம் மணிமொழியாக இருக்கிற அறிஞர்களை, ஞானிகளை ஆண்டவர் எருசலேமை நோக்கி புறப்பட செய்கிறார். அது அத்தனை பேருக்கும் சொந்தமானது. மீட்பு அங்கிருந்துதான் தோன்றும் என்பதை மறைநூலிலே மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் யார் முன்னாடி சமர்ப்பிக்கிறார்கள்? பெரிய ஏரோது முன் பெத்லகேமிலே பிறப்பார். படிக்கிறோம் இல்லைங்களா? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமில் யூதாவின் ஆட்சி மையங்களில் சிறியவே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ராயலை 1000 ஆள்பவர் ஒருவர் விண்ணிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார். இதைத்தான் படிச்சாங்க. கலங்கினான், எனக்கு எதிராக இன்னொரு அரசனா? ஆண்மகவு அரசன் பெத்லகேம். 2 வயதுக்கு உட்பட்டவர்களெல்லாம் போட்டோ எடுக்க வச்சானா? போட்டோ எடுத்தான் பாலால். அன்புக்குரியவர்களே, இது தொடங்குவதற்கு முன் எவ்வளவு லாபகமாக அந்த 3 நாடுகளை அன்போடு அழைத்து விருந்து படைத்து விலாவரியா அத்தனை தகவல்களையும் நீங்கள் கண்ட உடனே எனக்கு அறியுங்கள், நானும் சென்று எனக்கு வீட்டான வணக்கத்தை அந்த புதிய அரசனுக்கு நான் செய்து விடுகிறேன். நம்மள செய்யறதுக்கான வந்திருக்கிறோம் அப்படின்றத அன்புக்குரியவர்களே அந்த 3 ஞானிகளை சொல்லி அனுப்புகிறார். விண்ணில் கண்ட வந்தவர்கள் தேடி வந்தார்கள் தொலை நாட்டிலிருந்து. அந்த இறை வார்த்தையை எடுத்து பெரிய ஏரோதுக்கு அறிவித்தவர்கள் யாருங்க? மறைநூல் அறிஞர்களும் யூத மத தலைமை குருக்களும். எவ்வளவு அறிவார்ந்தவனா ஏரோது செயல்படுறாரு பாருங்க. ஏரோது யூதன் கிடையாது, அரசன். இவர்களுக்கு தலைமை தாங்கி இருக்கிற மறைநூல் அறிஞர்கள் யூதர்கள். இயேசுவை தேடி போகலையே, மீட்பதற்காக காத்திருக்கின்றவர்கள் நாங்கள், கடவுளுடைய மக்கள் என்று உயர்ந்த ஸ்தானத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை அகற்றி வைத்துவிட்டு முத்தாய்ப்பாய் முதல்வர்களாக நிகழ்த்தவர்கள் யூதர்கள். அவர்கள் யாரும் போகல. கடவுள் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று படித்து காண்பித்தார்கள். ஏறேதும் போகல. ஆனா நயவஞ்சகமாக ஞானிகளிடம் சொல்லி, நீங்கள் பார்த்த உடனே எனக்கு அதை தெரிவிங்கள், நான் செய்ய வேண்டிய மரியாதையை அந்த புதிய அரசனுக்கு நான் செய்து விடுகிறேன் என்கிறார். நாம் எப்படி ஆண்டவர் இயேசு நமக்கு விண்ணின் ஏழ கண்டு நம் உள்ளத்தினுடைய கனவுகளை மேம்பட செய்து நம்ம எல்லாம் இந்த பலிப்பீடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர்